வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் என்று எனக்குள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். கவியின் தலைப்பு இறையின் இன்பம். உரைகள் பல சொல்லும் புத்தமர்கள், உரைகள் பல சொல்லும் புத்தமர்கள், திரைகள் விலக்கியே திகம்பரம் செல், திரைகள் விலக்கியே திகம்பரம் செல், முறைகள் முற்றறிவை முதிர்ச்சியாக்கு, முறைகள் முற்றறிவை முதிர்ச்சியாக்கு, கரைகள் நீங்கியே கடவுளைக் காண்பாயே, கரைகள் நீங்கியே கடவுளைக் காண்பாயே. வாழ்க வளமுடன். உரைகள் பல சொல்லும் உத்தமர்கள், தன்னை தூய்மை செய்து கொண்ட அந்த புனிதத்துவம் வாய்ந்த குருமார்கள், ரிஷிமுனிகள், இறைவனை உணர்ந்த அந்த தேவர்கள், இவர்கள் அனைவரும் நமக்கு உரைகள் பல சொல்லி எவ்வாறெல்லாம் இறைவனை உள்வாங்க முடியும் என்று நமக்கு முறைகள் பல சொல்லி, திரைகளை விலக்கி நமக்குள் என்னெல்லாம் தீவினைகள் இருக்கிறது, எவ்வாறு அகற்றிக்கொள்ள வேண்டும், எவ்வாறு நம்மை தூய்மை செய்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு அந்த புனிதத்துவத்தை உரைத்து புனிதமாக்கும் போது திகம்பரம் செல், திகம்பரம் இறை நோக்கி பயணம் சென்று, அவ்வாறு செல்வதற்கு முறைகள், என்ன முறைகள் இருக்கிறது என்று சிந்தித்தால், முற்றறிவை, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆறாவது அறிவை பேரறிவுக்கு உயர்த்தி சென்று மெய்ப்பொருள் உணர் அறிவாக, அக அறிவாக, அனைத்தையும் பூரணமான அந்த அறிவாக முதிர்ச்சியாக்க வேண்டும். அவ்வாறு அறிவை முதிர்ச்சியாக்கி அந்த பேரறிவாக நம்மறிவை உயர்த்தும் போது நம்முள் இருக்கக்கூடிய கரைகள் நீங்கி நாம் தூய்மையாகும் போது அந்த தூய்மையான கடவுளை இன்ட்யூஷனாக, உள் உணர்வாக உணர்ந்து கொள்ள சாத்தியம் இருக்கிறது என்பதை நாம் அறியும் போது, இந்த நிலை ஏற்படும் போது இறையின் இன்பம், பேரின்பம், பேரானந்தம், பேரின்ப களிப்பு என்பதாக கூறும் அனைத்து இன்பங்களையும் நாம் நுகர்வதற்கு சாத்தியக்கூறி இருக்கிறது என்பதை தெரிவிப்பதாக இக்கவி என்னுள் மலர்ந்திருக்கிறது. கவியை என்னுள் மலர்த்திய இறைநிலைக்கும் வழிகாட்டிய எனது குரு வேதாத்திரி அவர்களுக்கும், இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன்.